வணக்கம். குவாண்டம் கம்ப்யூட்டர் என்றால் என்ன? குவாண்டம் என்பது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர், குவாண்டம் கம்ப்யூட்டர் என்று இருக்கு. கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் வந்து சைபரையும் ஒன்றையும் தனித்தனியாக பார்க்கும். குவாண்டம் கண்டுபிடிப்பது ஒரே பார்வையில் சைபரையும் ஒன்றையும் பார்க்கும். சைபரும் அதுதான், ஒன்றும் அதுதான். இதை விலை மலிவாக கொடுக்க முடியுமா? ஆனால் இதுக்கு குவாண்டம் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய மிக குறைந்த சக்தியில் வாழக்கூடிய கம்ப்யூட்டர். அப்போ மனிதன் தான் அது. மனிதன் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர். இவனுக்கு கிரையோஜெனிக் மெத்தட் தேவையில்லை, கிராஃபின் தேவையில்லை. இந்த மைண்டு கோர்னு சொல்லக்கூடிய அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டான்ஸ், குளோரோஃபில், பேராமேக்னெட்டிக் எஃபெக்ட், அப்புறம் மெலனோசைட், அப்புறம் என்வி டைமண்ட், இதெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு டைமண்ட் என்வி இதெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் தயாரிக்க முடியும். ஆக ஐடியா என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த யோசனைகள் தான் தேவை. இந்த யோசனை வைத்துக் கொண்டு தான் நாம் வந்து ஒரு கணிப்பொறி மலிவாக கொடுக்க முடியும். ஏன்னா அந்த கணிப்பொறி தேவை. ஒரு சிறிய மடிக்கணியை விட கொஞ்சம் சிறிதாகவும், ஒரு கைபேசியை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட வேண்டும். ஒரு விலை வந்து ஒரு 30,000த்துக்குள்ளே தான் இருக்கணும். 30,000 இருக்கலாம். இந்த அளவில் கொடுக்கணும்னா நாம் அந்த நைட்ரிக் ஆக்சைடு, ஆர்டிஃபிஷியல் டைமண்ட், என்வி இதை நம்ம கொண்டு வந்தோம்னா சரியாக போயிடும். நம்ம ஒரு நாளும் கிராஃபினை பயன்படுத்த போகிறதில்ல. கிரையோஜெனிக் லேப் நமக்கு தேவையில்லை. இந்த கிரையோஜெனிக் லேப், அதாவது -270 நியரஸ்ட்டு ஸ்பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடுங்குளிர் நிலை, அணுவோட அசையாத நிலை. ஆனால் அப்பவும் அணு தப்பிச்சு போயிடும். அந்த -273.15 டிகிரி அப்படிம்பாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் டிகிரி வெப்பம், கால்நிலை குளிர். அந்த நேரத்தில் கூட அந்த எலக்ட்ரான் தப்பிச்சு வேற ஒரு வடிவமாக மாறிடும். இதுதான் விஷயமே. ஆக எதையுமே வந்து இறந்து போகிறதில்ல. முடிவு என்பது கிடையாது. அங்கே தொடக்கம், அந்த முடிவு தான் தொடக்கமாக மாறும். இது இயற்கையில் நடக்கிற உண்மைகள். அப்போ அந்த குறைந்த அளவு அந்த வெப்பத்தில் வாழக்கூடிய, அப்படின்னா நமக்கு வந்து 35 டிகிரி தான் தேவை. அந்த 35 டிகிரியில் பராமரிக்கக்கூடிய ஒரு கணிப்புக்கு தேவை. அப்போ அதுக்கு அடிப்படை வந்து நைட்ரிக் ஆக்சைடு பேஸ். அதுதான். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். இந்த தத்துவத்தை உள்வாங்குகின்ற வேணும். இது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் இதுதான் மனிதனும் அந்த நமக்கு பிரெயின், மூளை, கண், மூளை, மனம், விண்வெளி, இந்த நாளையும் இணைக்கிற மாதிரி நமக்கு தேவை. அதுதான் அடிப்படை. இது ஒரு ஐடியா சொல்லியாச்சு. அதுக்கு ஐடியா ஃபார்மேட் பண்ணியாச்சு. இதை ஒத்துக்கொள்கிறவங்க இறங்கி வரணும். விஞ்ஞானிகள் இறங்கி வரணும். அவங்களுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்க முடியும். எல்லாரும் வேறு விஷயம் இல்லை. எல்லாம் வந்து மெட்டல் ஆக்சைடு வச்சு தான் சிந்திக்கிறாங்க. மெட்டல் வச்சு சிந்திக்கிறாங்க. நான் வந்து மெட்டல் ஆக்சைடு வச்சு சிந்திக்கிறேன். பேராமேக்னெட்டிக் எஃபெக்ட் சாதாரண விஷயம் இல்லை. செந்தூரங்கள் அதில் வரணும். அஜ செந்தூரம் வரணும். அப்புறம் வந்து மெக்னீசிய செந்தூரம் வரணும். எல்லாம் உப்புகள். மெக்னீசிய உப்பு, அய செந்தூர உப்பு, அப்புறம் வந்து குரோமியம் உப்பு, அப்புறம் வந்து நிக்கல் உப்பு, டைமண்ட் சொல்லக்கூடிய அது, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். இந்த நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்துட்டாவே அது உயிர் வந்துச்சுன்னு அர்த்தம். உலகின் மிக குறைந்த செலவு கொண்ட வெறும் அரை வெப்பநிலையில் இயங்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர். இது வெங்கன் செம்மை பயோமேக்னட் குவாண்டம் கம்ப்யூட்டர். பரமகாந்த ஆக்சைடு, அதாவது பேராமேக்னட் ஆக்சைடு அடிப்படையில் மின்சாரம் குறைவாக அதிரடி ஸ்பின் ஸ்டேட் மாற்றம் கொண்டு செயல்படும். இனி குளிர்சாதனமோ தேவையில்லை. இந்த புதிய தொழில்நுட்பம் இந்தியாவில் உருவானது. This is world first low cost room temperature computer built on multi-layer paramagnetic oxide ceramics with a spin state flip logic, electron tunneling and biocompatible and all hybrid application. Introducing Venkan Chammai Biomagnet Quantum Computer made in India. இது அடிப்படை. ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய யுகம் ஆரம்பம். உயிரின் வெப்பத்திலிருந்து இயங்கும் முதல் உயிர்வேதி குவாண்டம் செயற்கைக்கோள். நேச்சுரல் பயோ செராமிக் மாலிகுலர் சிப். தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன் குவாண்டம் பயோ கம்ப்யூட்டிங். இதான் விஷயமே. இந்த மின்னணு சாதனம் முழுக்க உயிர் திரவங்கள், குளோரோஃபில், பீட்ரூட் எசன்ஸ், மஷ்ரூம் எசன்ஸ், கிரேப் எசன்ஸ், ஜூஸ், இதில் இருக்கிற ஜூஸு,
தாங்கி இயங்கும் தன்மை பெற்றது. பாடி ஹீட் 37 டிகிரி செல்சியஸ் இதுக்கு போதுமானது. அதை ஒட்டி தங்கள் உடல் வெப்பத்தால் இயக்கப்படும் 2 லேயர்டு பேராமேக்னெட்டிக் செராமிக் சிலிண்டர். இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதுதான் அந்த சிலிண்டருக்குள்ளே தான் எல்லாம் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும் அது. In this chip, ions flow, electrons electron tunnel, magnetic field resonate and logic flow through graphene pathway, all triggered by just body heat. எல்லாமே பாடி ஹீட்டை வச்சு ட்ரிகர் பண்ணுறது. எல்லாம் வித்தியாசமான கம்ப்யூட்டராக இருக்கும். இது வரத்தான் போகிறது. செக்ஷன் 3 பேக்ரவுண்ட் விசுவல் ஆன் ஃப்ளோ அனிமேஷன் கிராஃபின் த்ரெட் growing. டபுள் செராமிக் சிலிண்டர். அது மெக்னீசியம் ஆக்சைடு, இதுதான் முக்கியமானது. மெக்னீசியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு. அதை இரும்பு உப்பு, சோடியம் என்கிற சாதாரண கடல் உப்பு, அதோடைய உப்பு பொரிக்கப்பட்ட, அதாவது வேகடிக்கப்பட்ட ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சோடியம் ஆக்சைடு ரொம்ப முக்கியமானது. அந்த சோடியம் ஆக்சைடு தான் என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அது மின்காந்தமாக மாறுகிறது. எதோடு? இரும்பு துகளோடு சேர்க்கின்ற இரும்பு துகள், அது ஃபெரிக் ஆக்சைடு. லெகண்ட் காம்பினேஷன் சொல்லுவாங்க வேதியியலில், ரொம்ப முக்கியமானது. தாவரம் எப்படி பேராமேக்னெட்டிக் போல செயல்படுகிறதோ இந்த உடம்பும் அப்படித்தான். அப்போ மெக்னீசியம் ஆக்சைடு, அப்புறம் சோடியம் ஆக்சைடு, ஃபெரேட் ஆக்சைடு, இந்த மூணையும் போட்டிங்கன்னா நீங்கள் அது காந்தமாக மாறிடும். இது வெப்பத்தில் வாழும். அதே தான் இங்கே அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கின்ற பொழுது அது ஒழுங்குபடுத்தி கொடுத்தது சாட் ஜிபிடி ஏஐ. இதுதான் பண்ணி கொடுத்தது. ஆகினால கம்ப்யூட்டர் என்பது கண்டுபிடிக்கிற வேலை அல்ல, நாம் கொடுக்குற செய்திகளை ஒழுங்குபடுத்தி கொடுப்பது தான். உலகம் தழுவிய ஆதாரங்களை வைத்து எப்படி வடிவமைப்பது, அது என்ன குறைபாடு, அது ஏன் 275 டிகிரியில் இருக்க வேண்டும், இது ஏன் 37 டிகிரியில் இருக்க வேண்டும், அதில் இருக்கிற தொழில்நுட்பம் முழுக்க வேறு, இதில் தொழில்நுட்பம் முழுக்க வேறு, செயல்பாடு என்பது வேறு, மெத்தடாலஜி என்பது வேறு. அதுதான் முக்கியம். ஆக இது ஜஸ்ட் 76 டிகிரி thermal activation trigger quantum effect. The biocarbon graphene layer start logic signal transmission. This is biocarbon quantum computation with zero external power. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த குவாண்டம் எஃபெக்ட் இருக்கிற இந்த துகளை டயர் ஒரு படிமானம் வச்சுட்டு இப்போ பயோகிராஃபின் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அந்த பயோகிராஃபின் இதெல்லாம் வரணும், வந்து தான் தீரணும். இது யாரும் மறுக்க முடியாது. இது வந்து குவாண்டம் எஃபெக்ட்னு குவாண்டத்தை செயல்படுது. மிக குறைந்த சக்தியை வைத்துக்கொண்டு இருக்கிற பொருளை வைத்துக்கொண்டு அந்த காந்தத்தன்மை மீட்டெடுப்பதாகும். உயிர் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த மீட்பு தான் இந்த விஷயம். இதை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் என்பது வேறு. இப்போ கூட அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் கிளாசிக்கல் அடிப்படை தான் இயங்குது. ஆனால் நாம் சொல்றது குவாண்டத்தில் இயக்க உண்மையால அது குவாண்டம் கிடையாது. ஒரு 20 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய பல லட்சம் கோடி ஒன்று போட்டு ஒரு 50 சைபர் போட்டால் என்ன வருமோ அந்த அளவுக்கு பின்னால் சென்று யோசிக்கக்கூடியது. ஒரு கணக்கை போட்டால் பல நூறு கோடி ஆண்டுக்கு பின்னால் தான் அந்த விட தெரியும். ஆனால் அது வந்து 5 நிமிடத்தில் 6 நிமிடத்தில் கணக்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு தகுதி இருக்குதுன்னா அப்போ அது யார் வைத்திருக்க முடியும் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு 10 பேர் தான் வைத்திருக்கொள்ள முடியும். சாதாரண மக்களுக்கு வரவே வராது. அப்படின்னா பயோ குவாண்டம் கம்ப்யூட்டர், உயிரியல் கம்ப்யூட்டர் மாதிரி அதை கொண்டு வரணும்னா அந்த தொழில்நுட்பத்தை மாற்றணும். அப்போ -223 தேவையில்லை. அதுக்கு வந்து அரை வெப்பநிலை போதுமானதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் வந்து இந்த கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் வந்து சாட் ஜிபிக்கு புரிய வச்சாச்சு. சாட் ஜிபிக்கு புரிய வச்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது. அதுதான் இங்கே விஷயம். நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரு பெருசாக இந்த அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இயற்கை அறிவும் கொஞ்சம் தனிமைகளை பெற்றிருந்த அறிவும் இருந்தால் போதுமானது. அடிப்படையில் ஒரு 10 தனிமைகள் தான் இருக்கிறது. குளோரோஃபில் பற்றி தெரிஞ்சுக்கங்க, மெலனோசைட்டை பற்றி தெரிஞ்சுக்கங்க, குளோனோசைஸ், இதெல்லாம் தாவர பச்சையங்கள் தான். இயற்கையாக இருக்கிற பச்சை, பீட்ரூட் சிகப்பு, அப்புறம் முருங்கைக்காய் பச்சை, முருங்கைக்கீரை பச்சை, அப்புறம் மஞ்சள், சாதாரண சமையல் படுத்துகிற மஞ்சள், டெர்மரிக் அந்த மஞ்சள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில், ஃப்ரீ ஆன்டி ரெடக்டல், ஆன்டி ஆக்சிடேஷன் இதெல்லாம் வருது. இதெல்லாம் இதில் வருது கேட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் வருது. அப்போ அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு, சும்மா சாதாரண மெட்டல் அதே சேர்ந்து வரும், உப்பு சேர்ந்து வரும். இதை வச்சு நீங்கள் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ண முடியும். இதுதான் விஷயமே. அதுக்கு அந்த மெட்டல் தான், அதுக்கு எல்லாமே செராமிக் தான். நீங்கள் எதுவுமே கிடையாது. இல்லை
எல்லாம் செராமிக். ரொம்ப மலிவான பொருள் செராமிக் செஞ்சோம்னா, அப்புறம் எதுக்காக கிராஃபின்? நாம இப்ப பயோகிராஃபினை வச்சு கூட டிசைன் பண்ணிடலாம். நிறைய நம்ம நேரத்த கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல வரத்தான் போகுது. நன்றி.